வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கனகாமரப்பூ அதனுடைய மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு குறுஞ்செடி வகையை சார்ந்ததுங்க. இதோடைய தாயகம் வந்து இலங்கை. இப்போதைக்கு கர்நாடகாவில் தான் நல்ல உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. நம்ம தென்னிந்தியாவில் விருதுநகர் மாவட்டத்தில் தாங்க உற்பத்தி பண்ணுறாங்க. அதே மாதிரி தலைவலி, ஒற்றை தலைவலி இருக்கக்கூடியவங்க கனகாமரப்பூவை தலையில் சூடிக்கோங்க. இது வந்து இந்த பூவோட மிளகுத்தூளை வந்து சேர்த்து பேஸ்ட் பண்ணி அதை வந்து புண்களுக்கு வந்து மருந்தாக பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பூவை அரைச்சி தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து வதக்கி காலில் இருக்கக்கூடிய அரிப்பு வெடிப்புக்கு வந்து மருந்தாக பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இந்த வேப்பிலையோடு கனகாமர இலைகளை வந்து நம்ம சேர்க்கும் போது இது வந்து ஒரு பூச்சி விரட்டியாகவும் இயற்கை உரமாகவும் நம்மளுக்கு வந்து பயன்படுதுங்க. அதே மாதிரி என்றைக்கும் பூக்கக்கூடிய தாவரம்னு சொன்னால் நம்ம கனகாமரம் தான். பல நிறங்களில் இருக்கக்கூடிய பூன்னு சொன்னால் நம்ம கனகாமரம் தாங்க. நம்ம வந்து மணத்துக்கு மல்லிகைப்பூ வச்சோம்னா நிறத்துக்கு கனகாமரம் தாங்க. இதே மாதிரி மாலைகளில் வந்து பிற மலர்களுடன் சேர்த்து கட்டி கூட கொஞ்சம் அழகு சேர்ப்பாங்கங்க. அலர்ஜிக்கு மருந்தாக பயன்படுத்துது. இது ஆன்டிக்ரோசிவ்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, இரும்பு வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கனகாமர பூவை வந்து அதில் ஃபுல்லாக தேய்ச்சி விடுவாங்க. அப்போ துரு பிடிக்காமல் இருக்கும். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.